பனையூரில் வசித்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஈசிஆரில் வாடகை வீட்டுக்கு குடியேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருவர் சிவகார்த்திகேயன். அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அமரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 350 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. அமரன் படத்தின் அதிரிபுதிரியான வெற்றியை தொடர்ந்து தற்போது 2 படங்களில் நடித்து வருகிறார் எஸ்கே. அதில் ஒன்று மதராசி, மற்றொன்று பராசக்தி. இந்த 2 படங்களின் படப்பிடிப்பும் பிஸியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு மாற உள்ளதாக தகவல் வெளியாகிறது. அதை பற்றி பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தற்போது மதராசி திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குகிறார். இதில் சிவகார்த்திகேயனுடன் பிக் பாஸ் ரச்சனா, நடிகை ருக்மணி வசந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இது தவிர அவர் நடிப்பில் பராசக்தி திரைப்படம் தயாராகி வருகிறது. இந்த படத்தை சுதா குங்காரா இயக்கிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது. இந்த படத்திற்கு ஜி பிரகாஷ் இசையமைக்கிறார். அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஏன் மாறார் என்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லலாம். சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் மாறுவது முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் பனையூரில் உள்ள தனது வீட்டை இடித்துவிட்டு அங்கு மாடர்ன் பங்களா ஒன்றை கட்ட திட்டமிட்டுள்ளாராம். இதன் காரணமாக பனையூரில் இருந்து ஈசிஆருக்கு மாற இருக்கிறாராம். பனையூரில் பல கோடி மதிப்பில் அவர் பிரம்மாண்ட பங்களா கட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.